தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் 1,400,000 ரூபாய்க்கு விற்பனை. சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என கோலமிட்டு புத்தாண்டு களைகட்டும். வெற்றி ஒளி வீசும் புத்தாண்டாக 2026 மலரும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சென்னை மாநகரில் 19,000 போலீசார் பாதுகாப்பு. மெரினா, எலியட்ஸ், திருவான்மியூர் கடற்கரைகளில் தடுப்புகள் அமைப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்தால் கடும் நடவடிக்கை. சென்னையில் பொது இடங்கள், குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசு வெடிக்க தடை. இன்று சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் இடங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்த அதிமுக மாவட்ட செயலாளர். அருகில் நின்றவர் மயங்கி விழுந்த போதும் எடப்பாடி பேச்சை நிறுத்தாததால் தொண்டர்கள் அதிர்ச்சி. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் அச்சிடும் பணி மும்முரம். நாளை மறுநாளோடு பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு கூட்டுறவுத்துறை பதிவாளர் அறிவுறுத்தல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் படிவங்களை இனி அரசியல் கட்சிகளின் முகவர்களிடமும் வழங்கலாம். விதிகளில் தளர்வு செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கரூர் சம்பவம் தொடர்பாக தாவிக நிர்வாகிகளிடம் 2 நாட்களாக 15 மணி நேரம் விசாரணை. 3வது நாளாக இன்றும் விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ உத்தரவு. திருத்தணி அருகே வடமாநில இளைஞரை தாக்கியவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு. பாதிக்கப்பட்டவர் விருப்பத்தின் பேரில் சொந்த ஊர் சென்றதாகவும் ஐஜி அஸ்கர் விளக்கம். தமிழ்நாட்டில் IAS, IPS அதிகாரிகள் அதிரடி மாற்றம். சட்டம் ஒழுங்கு ADGP-யாக மகேஸ்வர் தயாள் நியமனம். உதகை அருகே கோத்தர் பழங்குடியின மக்களின் கோயில் திருவிழா கோலாகலம். பாரம்பரிய உடையணிந்து இசைக்கு ஏற்ப நடனமாடி மகிழ்ச்சி. மானாமதுரை அருகே எலிகளை ஒழிக்க ஆந்தைகளின் உதவியை நாடிய விவசாயிகள். இரவில் ஆந்தைகள் அமரும் வகையில் வயல்களில் நூதன ஏற்பாடு. அயனாவரம் பெரம்பூர் இடையே மெட்ரோ சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. 861 மீட்டர் தொலைவிலான பணியை வெற்றிகரமாக முடித்தது மேலகிரி என்ற இயந்திரம். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஓய்வூதியம் குறித்து விரைவில் அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இறுதி அறிக்கையை வழங்கியது ககன்தீப் சிங் குழு. பிரியங்கா காந்தியின் மகன் ரைஹன் வத்ராவுக்கு இன்று திருமண நிச்சயதார்த்தம். ராஜஸ்தானைச் சேர்ந்த தொழிலதிபரின் மகள் நந்திதாவை மணக்கிறார். அதிக அளவில் வெளிநாட்டு விமானங்களை இயக்க ஒன்றிய அரசை அதானி நிர்பந்திப்பதாக தகவல். எச்சரிக்கையுடன் செயல்பட ஏர் இந்தியா, இண்டிகோ நிறுவனங்கள் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் சன்னி லியோன் புத்தாண்டு நிகழ்ச்சி ரத்து. இந்து அமைப்புகளின் எதிர்ப்பை அடுத்து அறிவிப்பு. இலங்கை அணிக்கு எதிரான கடைசி T20 போட்டியிலும் இந்திய மகளிர் அணி வெற்றி. T20 தொடரை முழுமையாக கைப்பற்றி இலங்கை அணியை ஒயிட் வாஷ் செய்த இந்திய அணி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.